Dear friends, this is Savi from Savi's Corner. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம Savi's Cornerல சாஃப்டான இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இடியாப்பம் ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அண்ட் டிஷ்க்கு தேவையான அளவு உப்பை நான் இந்த தண்ணியிலேயே சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா கொதிக்க வைக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் மிக்சிங் பவுலில் ஒரு 1/2 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். ரொம்பவும் தண்ணியாக கலக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் சூடாகினோடனே நம்ம கையிலேயே மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடணும். இவ்வளோ சாஃப்டாக இருந்தால் தான் இடியாப்பம் ரொம்ப நல்லா வரும். இப்போது இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். இந்த கேப்பில் நம்ம இடியாப்பத்தை தட்டில் புழிஞ்சிடலாம். நீங்கள் எந்த இடியாப்பம் உருளை வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன ஓட்டைகள் இருக்கிற அந்த அச்சை யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி டம்ப் பண்ணி இடியாப்ப தட்டில் புழிஞ்சிடலாம். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வருதுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி இந்த தட்டை ஃபுல்லாக பிழிஞ்சிடணும். இப்போது இப்படி அடுக்கி இதை அப்படியே எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். இந்த இடியாப்ப தட்டு இல்லாதவங்க இட்லி தட்டுலையும் பிழியலாம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போது. ஸோ இது நம்ம ஆல்ரெடி சுடு தண்ணி போட்டு தான் பிசைஞ்சிருக்கோம். ஸோ ஒரு 6-7 நிமிஷம் இருந்தால் போதும். அதுக்குள்ளே அது வெந்துடும். இப்போ வெந்துருச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது கொஞ்ச நேரம் அப்படியே எடுத்து வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டு நம்ம சாப்பிட்ற தட்டில் டைரெக்டாக அதை போட்டாலே அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுச்சுன்னு. இது நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற இடியாப்பம் மாதிரி அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ மெலிஸாக, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும் அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அதே மாதிரி இட்லி தட்டில் வைக்கிறது இப்படி தான் தனித்தனியாக ஒரு குழியிலையும் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி 6-7 நிமிஷம் வச்சா போதும். பாருங்கள் இட்லி தட்டுலையும் இது ரொம்ப நல்லா வேகும். அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் உங்களுக்கு இதுலேயும் கிடைக்கும். ஸோ இடியாப்பத்தட்டு இல்லாதவங்க இந்த மாதிரி இட்லி பாத்திரத்துலேயும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது கெட்டியான தேங்காய் பாலோட கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை நான்வெஜ் பிரியர்கள் இது சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இவ்வளோ சாஃப்டாக செஞ்சு கொடுத்தா 2.5 வயசு குழந்தைங்க கூட தன்னால் எடுத்து சாப்பிடுவாங்க. இது சாம்பிள். குழந்தைங்களுக்கு முக்கியமாக இந்த இடியாப்பம் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி அண்ட் அவங்களுக்கு சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடும். நீங்களும் இந்த சாஃப்ட் இடியாப்பத்தை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.